வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிரடியான அறிவிப்பு 4 விதமாக அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இன்று முதலே அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரேஷன் அட்டைக்கு என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுவும் இந்த தேதி முதல் இந்த ரேஷன் அட்டை, அதாவது 4 விதமான முக்கியமான அறிவிப்புகள் அறிவிச்சிருக்காங்க. இன்று முதல் அதிரடி மாற்றங்கள் அப்படிங்கிறப்ப ரேஷன் கார்டில் ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்படுத்துகிறாங்களா, இல்லை ஆன்லைன் மூலமாக அப்டேட்ஸ் கொடுக்குறாங்களா, அந்த உதவித்தொகை உரிமை தொகை இருக்குது அதில் ஏதாச்சும் அப்டேட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு லிங்க் போய் கொடுத்து இதுக்குண்டான போர்ட்டலும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டல் ஒன்று கொடுத்தாங்கல்ல, அந்த போர்ட்டல்லே தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ரேஷன் கார்டுக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான தகவல்கள் தெரியாமல் இருக்கலாம். அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா 1 by 1 உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடனே வரும். நீங்கள் அதை பார்த்து உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம், தாராளமாக கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் நான் சொல்லக்கூடிய ரேஷன் அட்டையை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அப்டேட், அது அந்த ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வேறு அப்டேட். அதாவது மொத்தம் 4 விதமான அறிவிப்புகள் 4 விதமான ரேஷன் அட்டைக்கு பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ரேஷன் அட்டை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மொத்தம் ஒரு 5 வகை இருக்குதுங்க. அதில் PHAA 1, NPHH 2, NPHHS, NPHHNC அப்படின்னு இன்னொரு ரேஷன் அட்டை இருக்குது. அடுத்தது ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா PHHRICE அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வகை ரேஷன் அட்டை பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. மொத்தம் இத்தனை ரேஷன் அட்டைகள் இருக்குது தமிழ்நாட்டில். இது பார்த்திங்க அப்படின்னா உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு கீழே தான் இந்த ரேஷன் அட்டை வகைகள் எல்லாமே வருது. இப்போ என்னங்க இந்த 4 அப்டேட்டு, நாங்களும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோம், என்னென்னமோ அப்டேட்ஸ் எல்லாம் வருது, என்ன அந்த 4 அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா KYC அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. KYC அப்டேட் பண்ணால் எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஒரு 2 விதமான ஜாப்ஸ் அப்டேட்டை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா இந்த ரேஷன் கார்டை சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு மாவட்டமாக வர அப்டேட் பண்ணுவேன். என்ன அப்டேட் அப்படின்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்பு விற்பனையாளர் கட்டணம் 2 போஸ்டிங் இருக்கா, அந்த 2 போஸ்டிங்குமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ அப்டேட் பண்ணுறாங்க. மறுபடியும் இப்போ முன்னாடி வந்ததை விட இப்போ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா 2 போஸ்டிங்குமே அப்டேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பண்டகசாலையில் இருக்கக்கூடிய ஒரு 3 விதமான போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறாங்க. பார்த்திங்க அப்படின்னா விற்பனையாளர் மாரியே பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு உதவியாளர் வேலை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கணக்காளர். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த சாக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மடிக்கிறது, லோடு ஏற்றுறது இதுக்கெல்லாம். ஆனால் இவங்க எல்லாத்துலேயும் இந்த லோடு ஏற்றுறது சரக்கு இறக்கிறவங்களுக்கு தான் வேலை அதிகம், சம்பளமும் அதிகம். 28,000 34,000 வரைக்கும் சம்பளம். அதே இந்த கணக்காளர் கணக்கு உதவியாளர் இவங்களுக்கெல்லாம் 18,000 22,000 இப்படி தான் சம்பளம். அவங்களுக்கு ஏன் அதிகம் அப்படின்னா உழைப்பால் அவங்களாம் ரொம்ப அதிகமாக வேலை செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு ஊதியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க. இதுமாரி வேலைவாய்ப்பு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க.
முக்கியமாக வந்து இந்த போஸ்டிங், அதாவது பண்டக சாலை போஸ்டிங்கு இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்படிலாம் விண்ணப்பிக்கணுமோ விண்ணப்பிச்சுக்கோங்க. அதுக்குண்டான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். நமது சேனல்லையே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக எங்களை தொடர்பு பண்ணலாம். நாங்கள் 1 by 1 உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா KYC அப்படிங்கிறத அப்டேட் பண்ணணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டில் நீங்கள் போய் கைரேகை வைக்கிறீங்க அப்படின்னா கைரேகை விழணும். இல்லை கை கழுவிட்டு வாங்க, கையை தொடச்சிக்கிட்டு வைங்க அப்படின்னு சொல்லி தொடச்சி கை கழுவிட்டு வந்து வச்சுமே ரேகை விழலை அப்படின்னா நீங்கள் வந்து KYC அப்டேட் பண்ணலை. அப்டேட் பண்ணினா தான் விளங்கும். ஏன்னா கைரேகை பொறுத்த வரையில் வந்து எல்லாத்துக்குமே மாறுபடலாம். ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கைரேகை பிறப்பு முதல்ல இறப்பு வரை கொஞ்சம் தான் மாற்றமாகும். அது ஒன்றும் அவ்வளோக்கு அந்த ஸ்கேனுக்கு தெரியாது மீன்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய தோல் உரிகிறது, ரேகெல்லாம் வேலை செஞ்சு ரேகெல்லாம் அழியிறது. ஏன்னா காட்டு வேலை செய்கிறீங்க, இந்த மம்முட்டி பிடிச்சி வேலை செய்கிறீங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக அந்த கைரேகை வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டிலே இருக்காங்க, சும்மா இருக்காங்க, ஏதோ லேப்டாப்பில் இதுமாரி ஒர்க்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுவே வந்து வெளியில் போய் காட்டு வேலை அதுமாரி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கையெல்லாம் இது பண்ண பிடிக்க அவங்களுக்கு கையெல்லாம் காப்பு காய்ச்சலும் ரேகை விழாது. அப்படி ரேகை விழாமல் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா KYC அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுமாரி KYC அப்டேட் பண்ணணும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை போய் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு சில ப்ரௌசிங் சென்டரில் உங்களுடைய அப்டேட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா சேவை மையம், இல்லை அப்படின்னா ஆதார் மையத்துக்கு போக சொல்லுவாங்க. அங்கே போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 2வது அப்டேட் என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டில் யாரெல்லாம் ஃபோன் நம்பர் இணைக்காமல் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாமே இணைக்கணும். இந்த ஃபார்மேட்லாம் வந்து எதுக்கு கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, எலெக்ஷன் டைம் வந்துடுச்சு, ஒரு பெரிய மாபெரும் அறிவிப்புன்னு வெளியிட போகிறாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு வந்து காசு கொடுத்து ஓட்டுக்கு கேட்பாங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் முறையாக வந்துடுச்சு. எல்லாமே வந்து புது மாற்றங்களாக வந்துடுச்சு. அப்படிங்கிறப்ப எல்லோரும் வந்து ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க. நான் எதை பற்றி சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில், இனி வரும் காலகட்டத்தில் எல்லாமே ஆன்லைன் தான். அதனால் இந்த 2வது அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க. ஃபோன் நம்பர் இணைக்கல அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து இணைச்சி வச்சுக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, யாரெல்லாம் ஆதாரில் அப்டேட், அதாவது ஆதாரில் ஒரு அட்ரஸ் இருக்கும், ரேஷன் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்கும். இது 2யுமே மிங்கிள் பண்ணிக்கோங்க. ஒன்று அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு அட்ரஸுக்கு உங்கள் ஆதார் மாற்றிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ். ஏன்னா எல்லாமே இந்த அட்ரஸை மீன் பண்ணி தான் எல்லாமே நடக்குது. அந்த அட்ரஸ் நீங்கள் சரியான இது பண்ணலை அப்படின்னா அது வந்து மாற்றங்கள் வராது. உங்களுக்கு நிறையான ஃபண்ட் ஒதுக்க மாட்டாங்க. அதாவது பொருட்கள், இலவச பொருட்கள் வராது. ஃபஸ்ட்டில் வந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு சரியாக இருந்தால் ஓகே. இப்போவெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டும் சரியாக இருக்கணும், ரேஷன் கார்டும் சரியாக இருக்கணும். ஏன்னா அதோட லிங்க் பண்ணிட்டாங்கல்ல, லிங்கிங் டிவைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான ப்ரொசீஜரில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இது செலக்ட் பண்ண முடியும், நான் செலக்ட் பண்ண முடியும். அதேமாரி 38 மாவட்ட வாரியாகவுமே நான் சொன்ன அப்டேட்டை செஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து அப்டேட் கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு இன்னும் நிறைய விதமான அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதை எல்லாமே நான் 1 by 1 வீடியோவில் சொல்லுவேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க நீங்கள் அவளுடன் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நாங்கள் தெரியுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பர் இணைக்காதீங்க, உடனடியாக இணைச்சிக்கணும். அதேமாரி பேன் கார்டில் யாராச்சும் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா குடும்ப தலைவி முக்கியமாக பேன் கார்டு வேணும். இனி வரும் காலகட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிரடியாக இருக்க போகுது. அதனால் பேன் கார்டு அவசியம் பண்ணிட்டாங்க. நான் சொன்ன இந்த 4மே இப்போ முக்கியமாக அதிரடி அறிவிப்பாக வெளியிட்டு போகிறாங்க. அதனால் நீங்கள் இன்னும் இதெல்லாம் அப்டேட் பண்ணலை, இன்னும் மாற்றலை, பேன் கார்டு வாங்கலை அப்படின்னா
உடனடியாக வாங்கிக்கிறது ரொம்ப 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 பரவாயில்ல. ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற இன்னும் அதிரடியான வீடியோக்களை தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.